வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். குருநாகலை உலுக்கிய கோர விபத்து, பலியான 7 பேர். டிரம்பின் முக்கிய பிரதிநிதிகளுடன் அனுரவின் விசேட சந்திப்பு. ஊழல் ஒரு தொற்று நோய், ஐநா பொதுச்சபை அமர்வில் ஜனாதிபதி அனுர பகிரங்கம். உயர்தரம் முடித்த மாணவர்களுக்கு 5000 ரூபாய். போதைப்பொருள் குழுக்களுக்கு உதவும் அனுர அரசு. ரணிலின் திடீர் அரசியல் நகர்வு. அதிகாலையில் கோர விபத்து, 3 பலி, 4 காயம். இலங்கை வந்த ஆஸ்திரேலிய பயணிக்கு இன்ப அதிர்ச்சி. குருநாகலில் இடம்பெற்ற கேபிள் கார் விபத்தில் 7 பிக்குகள் உயிரிழந்துள்ளனர். நேற்று குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குருநாகலை மெல்சிரிபுரவின் பன்சியாகமவில் உள்ள பௌத்த வன ஆசிரமமான நா உயர்ன ஆரண்ய சேனாசனத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில், விபத்தில் உயிரிழந்த பிக்குகளில் 2 வெளிநாட்டு பிரஜைகள் என தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களின் உடல்கள் கொகருள்ள மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்து நடந்த நேரத்தில் 13 பிக்குகள் கேபிள் காரில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. படுகாயமடைந்த பிக்குகள் தற்போது குருநாகலை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கும் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான விசேட பிரதிநிதி, இந்தியாவிற்கான அமெரிக்க தூதுவராக பெயரிடப்பட்டுள்ள பிரதிநிதி மற்றும் வெள்ளை மாளிகை ஜனாதிபதி பணிக்குழாம் பணிப்பாளர் செர்ஜியோ கோருக்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. ஐக்கிய நாடுகள் 80வது பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக இலங்கையில் இருந்து புறப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று அமெரிக்காவை சென்றடைந்தார். அமெரிக்காவின் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி, முன்னாள் பிரதமர் நீதியரசர், ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த ஜெயசூரிய மற்றும் அவரது குழுவினர் வரவேற்றுள்ளனர். ஜனாதிபதியுடன் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இந்த விஜயத்தில் பங்கேற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஊழல் ஒரு தொற்று நோய் எனவும் இது நாட்டின் அபிவிருத்தி, ஜனநாயகம் மற்றும் சமூக நலனை அளிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் உரையாற்றிய போதே அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். உலகளாவிய வறுமை, ஊழல், போதைப்பொருள் மற்றும் போர்கள் போன்ற பல சவால்களை எதிர்கொள்வதற்கு உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். காசா பகுதியில் தொடர்ந்து நிகழும் மனிதாபிமான பேரழிவு குறித்து அவர் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளதுடன் உடனடியாக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தார். மனிதாபிமான உதவிகள் தடையில்லாமல் வழங்கப்பட வேண்டும் என்றும் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்த அவர் பலஸ்தீனத்திற்கான தனிநாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். ஊழலை ஒரு தொற்று நோய் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி இது அபிவிருத்தி, ஜனநாயகம் மற்றும் சமூக நலனை அளிப்பதாக கூறியுள்ளதுடன் இலங்கையின் ஊழலுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தார். பில்லியன் கணக்கான மக்கள் பசியால் வாடும் நிலையில் கோடிக்கணக்கான டாலர்கள் ஆயுதங்களுக்காக செலவிடப்படுகின்றது. எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு பாதுகாப்பான உலகை உருவாக்குவதற்கு அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவிக்கு வந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் ஆற்றிய முதலாவது உரை இதுவாகும். உயர்தரம் முடித்த மாணவர்களின் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக 5000 ரூபாய் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க இதற்கான முன்மொழிவு ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். தொடர்ந்தும் உரையாற்றுகையில், உயர்தர பரீட்சைகளை முடிக்கும் மாணவர்களுக்கு திரைப்படம் பார்ப்பது அல்லது கடற்கரைக்கு செல்வது போன்ற பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என பிமல் ரத்நாயக்க பரிந்துரைத்துள்ளார். மாணவர்கள் திரைப்படங்கள் மற்றும் நாடகங்களை பார்க்கவும், நல்ல இசையை கேட்கவும், கடற்கரைகளுக்கு செல்லவும், கலாசார நடவடிக்கைகளில் பங்கேற்கவும் ஊக்குவிக்கப்பட வேண்டும். இளைய தலைமுறையினர் வயதுக்கு மாறும்போது இது ஒரு முக்கியமான படியாகும் என்பதால் இந்த விடயத்தினை பற்றி நான் ஒருமுறை பிரதமருக்கு நினைவூட்டியிருந்தேன் என பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த ஒதுக்கீடு கலாசார மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க மேலும் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தின் போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக
பிவித்ரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே உதய கமன்பில மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இந்த கைதுகள் அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கான போட்டியாளர்களை அகற்றுவதற்கான ஒரு தந்திரமாக இருக்கலாம். உண்மையான ஒழிப்பு நடவடிக்கை போதைப்பொருள் விலைகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு, போதைப்பொருள் பற்றாக்குறை மற்றும் அதிகரித்த மருத்துவமனை சேர்க்கை மற்றும் மறுவாழ்வு நிலைய சேர்க்கை போன்ற போதைப்பொருள் தொடர்பான சமூக பிரச்சினைகளில் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். எனினும் இதுவரை இந்த விளைவுகள் எதுவும் காணப்படவில்லை என உதய கமன்பில தெரிவித்துள்ளார். அத்துடன் பாதாள உலகத்தை ஒழிப்பதாக அரசாங்கம் கூறிய போதிலும் துப்பாக்கிச் சூடு குறையவில்லை. தாமறிந்த தகவலின்படி போதைப்பொருள் பற்றாக்குறை இல்லை என்றும் அதன் விலைகள் நிலையானதாக உள்ளது என்றும் பிவித்ரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகரவை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆண்டு நிறைவு விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர ஆற்றிய உரை சிறப்பாக இருந்ததாகவும் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி சிறப்பாக உரையாற்றியதாகவும் ரணில் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து பிளவுபட்டு சென்று சஜித் பிரேமதாச தலைமையில் செயற்படும் ஐக்கிய மக்கள் சக்தியை மீண்டும் கட்சியுடன் இணைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறான நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவின் தொலைபேசி அழைப்பின் பின்னணியில் அரசியல் செயல்பாடு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குருநாகல் அனுராதபுரம் பிரதான வீதியின் தலாவ மேரிகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். இன்று அதிகாலை இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளதோடு லொரி ஓட்டுநர் உட்பட 7 பேர் தலாவ மற்றும் அனுராதபுரம் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் வேனில் பயணித்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தம்புளையின் பெல்வேகர பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் சுற்றுலா பயணி ஒருவர் 18 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நாணயங்கள் மற்றும் பிற உபகரணங்களை கொண்ட தனது பொதியை மறந்துவிட்டு சென்றுள்ளார். இதனை அறிந்த கடையின் உரிமையாளர் அதனை உரிய நபரிடம் கையளிக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த டென்னி மார்டின் ஸ்டைம் என்ற சுற்றுலா பயணியே இவ்வாறு பொதியை மறந்து விட்டு சென்றுள்ளார். இதன்போது பொதியை மறந்த சுற்றுலா பயணி சிகிரியா பகுதியில் உள்ள ஹோட்டலுக்கு திரும்பியுள்ளனர். தனது அறையை வந்த பின்னரே பொதியை மறந்துவிட்டு வந்தமை தெரியவந்த நிலையில் இதுகுறித்து தனது சுற்றுலா வழிகாட்டியிடம் தெரிவித்துள்ளார். உடனடியாக குறித்த உணவகத்தை தொடர்பு கொண்டு விசாரித்த போது பயணப்பொதி அங்கு பாதுகாப்பாக இருப்பதாக அதன் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து உணவகத்திற்கு சென்று ஆஸ்திரேலிய பிரஜையான சுற்றுலா பயணி தனது பயணப்பொதியை பெற்றுக் கொண்டார். பெறுமதியான பொருட்கள் மற்றும் பணம் பாதுகாப்பாக அப்படியே இருந்தமை குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்.